सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. அவதார சாட்டைக்கு சேர்ந்ததான சாமவேதத்துக்கு சம்பந்தப்பட்டதான உபனிஷத்து கேனோபனிஷத்துன்னு பேரு. அதுல 4 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம், அதுலயும் முதல் மந்திரம். இதற்கு முன்னால சாமவேத பிராமணத்துல 8 அத்தியாயங்கள்ல விஸ்தாரமாக அநேக விதமான கர்மாக்கள், அக்னிஹோத்திராதி சர்வ கர்மாக்களும் சொன்னார். அதற்கு பிறகு வம்சாந்த பிராமணமும் சொல்லியிருக்கு, காயத்ரியாதி உபாசனங்களும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இத்தனையும் பண்ணினாலும் ஒரு மனிதன் ஸ்வர்காதி லோகங்களுக்கு போகலாம், தேவதாதி லோகங்களுக்கு செல்லலாம். ஆனால் அஜமாகவும் அஜரமாகவும் சாஸ்வதமாகவும் அமிர்தமாகவும் பயமற்றதான ஒரு ஆத்ம தத்துவத்தை அவனால் அடைய முடியாது. ஆனால் அதுலதான் அடையணும்னு ஆசையோ இருக்கு மனுஷியாளுக்கு. அதுக்காக கர்மா வேண்டாம்னு விடவும் முடியாது. கர்மாக்களை யார் விடுகிறானோ அவன் பதித்தனா போயிடுவார். அப்ப கர்மாக்களை எப்படி பண்ணணும்? கர்மாக்களையும் உபாசனைகளையும் பண்ணிக்கொண்டு அது பகவதர்ப்பணமாக பண்ணி கொண்டிருந்தோமே ஆனால் அவனுக்கு சித்த சுத்தியை கொடுக்கிறது. இந்த சித்த சுத்தி கொடுத்தா அந்த சித்த சுத்தியானது அவனுக்கு வைராக்கியத்தை உண்டு பண்றது. அநேக ஜன்மாக்கள்ல அநேக விதமான பொருள்களை அனுபவிச்சு ஆச்சு போரும், இதனால் நமக்கு சாஸ்வதமான ஒரு சுகம் வராது எனக்கூடியதான வைராக்கியம் அவனுக்கு ஏற்படுறது. அந்த வைராக்கியம் வந்த பிறகு அவனுக்கு ஆத்மாவை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஆசையானது அவனுடைய மனசை உதிக்கிறது. அந்த ஆசை உதிச்சதுமே அவன் ஆச்சாரியனிடத்துல போய் ஆத்மா என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணுகிறான். இப்படித்தானே கர்மாக்கள் உபயோகப்படுகிறது. ஆகையால் கர்மாக்களை விடுறது யாரும் சொல்லப்படாது. கர்மாக்கள் தானா விட்டு போகணும். அவனுக்கு சஞ்சாத விராகனாக ஆன பிறகு லௌகிகமான விஷயங்கள்லயும் பாரலௌகிகமான போகங்கள்லயும் யாரத்த வைராக்கியம் வந்திருக்கோ அவனிடத்துல இந்த கர்மா தானா போகலாமே தவிர நானே கர்மாவை விட்டேன்னு யார் விடுவாரோ அவன் பதிதரா போயிட்டான். ஆனால் இதே கர்மாக்கள் தான் அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஒரு நிலைக்கும் வழியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம தத்துவம் வைராக்கியம் வந்ததான ஒரு புருஷன் ஆத்ம தத்துவத்தை தான் அறியணும்னு முயற்சி பண்ணி அவனுக்கு அது கிடைக்காத போது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆச்சாரியனை போய் கேட்க ஆரம்பிச்சார். என்ன கேட்கிறான்னு சாதாரணமாக எல்லா மனுஷியாளுக்கும் வரக்கூடியதான ஒரு சந்தேகம் தான் கேட்டான். ஆனா சந்தேகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் எது அவனுக்கு வேணுமோ அதை சொன்னார். இவருடைய சந்தேகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, சாதாரணமாக மனுஷியாள்லாம் இருக்கோம், நான் மனசை நிறுத்தணும்னு பாக்குறோம், ஒரு விஷயத்தை யோசனை பண்ண வேண்டாம் நினைக்கிறோம், ஏதோ ஒரு கவலை வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் விசாரணை இல்ல நமக்கு காசு ஏதோ போயிடுது, அந்த சந்தர்ப்பத்துல மனசை அதையே நினைச்சு கவலைப்படுறது. இந்த கவலை நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம், கவலை வேண்டாம் நினைச்சுட்டு மனச நல்ல வழியில திருப்பணும்னு பாக்குறோம். ஆனா ஒரு செகண்ட் நிக்கிறத மனசு மறுபடியும் நம்ம அறியாமல் வெளியில போறது. எதை நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறதோ அதான் மறுபடியும் நினைக்கிறது. அந்த மனசை நிகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் கஷ்டம்னு சொல்லல, அர்ஜுனே பகவத்கீதையில சொல்லும் பொழுது சஞ்சலம் நீ மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு மனசை நிகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவரே பகவானே அர்ஜுனனே சொல்லியிருக்கார். அர்ஜுனன் கேட்கறது மட்டும் இல்ல, அர்ஜுனன் கேட்கறத ரைட்டுன்னு வேற பகவான் வர வச்சுட்டு இருக்கார். சில இதுல கேள்வி கேட்பார், அது கேள்விதானே எதிர் கேட்டிருக்காரு, தப்பா இருக்கலாமே அப்படிக்கலாம். நீர் கேட்ட கேள்வி ரைட்டுன்னு வேற பகவான் வேற வச்சுட்டு இருக்கார். ஆமா நீங்க சொல்றது ரைட்டு,
நீங்க கரெக்டா தான் சொன்னேள். மனசை நிகிரகம் பண்றது ரொம்ப சிரமம் தான். ஆனாலும் அது முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இட்ஸ் இம்பாசிபிள்னு மட்டும் சொல்லாதீங்க. கஷ்டம்தான். ஆனா எப்படின்னா அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிருத்தியதே அப்படின்னு அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோத அப்படின்னு யோக சூத்திரத்துல சொன்ன பிரகாரமா மறுபடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். மரண பரியந்தம் முயற்சி பண்ணினாலும் முடியலைன்னு அடுத்த ஜென்மாவில பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ ஜென்மாக்கள் நீ கெட்ட வழியில போயிருக்க, மனம் போன போக்கா போயிருக்க. அந்த மனசு நிகிரகம் பண்றதுங்கிறது அது அபியாசத்தை தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் நமக்கும் நம்ம மனசு எதை யோஜனை பண்ணப்படாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம மனசு வேகமாக அதுலயே போறணும். கண்ணை மூண்டு பகவானை தியானம் பண்ணோம்னு உட்கார்ந்து இல்லையானால் அங்க நிக்க மாட்டேங்குது. அந்த சமயத்துல தான் அந்த கடைக்கு போறது, இந்த கடைக்கு வருது, அது என்ன ஆச்சோ இது என்ன ஆச்சோ ஆபீஸ் காரியமா இத்தனையும் ஞாபகம் வருது. அது மனசுடைய சுபாவம். இப்படி இந்த மனசை நான் முழு சக்தியுடன் நிகிரகம் பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருக்கும் காலத்திலேயே என் மனசு என் சரீரத்தை விட்டு வேற விஷயத்துக்கு போகிறது என்றால் அப்ப என்ன சார் அர்த்தம்? யாரோ ஒருத்தர் இதை விரட்டி தாண்டான்னு அர்த்தம். நம்ம கையில கட்டியே புடிச்சுட்டு இருக்கோம். ஒரு பொருளை புடிச்சுட்டு அந்த பொருளை நம்ம கையை விட்டு போறதுன்னு என்ன அர்த்தம்? தானா போகாது. அப்ப வேற யாரோ அதை புடுங்குறான்னு அர்த்தம். அப்படித்தானே? அதேதான் நம்ம மனசு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறது இருக்கு. அது இங்கேயே இருக்கணும் என்ற முழு முயற்சியுடன் அதை நிறுத்தணும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது தூங்கி போயிடல. ஒரு முயற்சியா அதை வெளியில போகப்படாதுன்னு நான் காத்துட்டே இருக்கேன், அதை பார்த்துட்டே இருக்கேன். அந்த சமயத்துல என்னை விட்டு பீரிட்டு வெளியில போறது மனசுன்னா அப்ப அந்த மனசை ஏவரவன் ஒருவன் இருக்கணும். அவன் யாரு? அதான் கேள்வி. இது நானா ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கலையே. அதுக்கு அந்த மனசுக்கு அது வெளியில போகக்கூடியதானே தள்ளுறவன் யாருன்னு எனக்கு புரியலையே. அதை நான் எவ்வளவோ நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், எனக்கு புரியல. ஆயால் அந்த சமாதானம் அதுக்கு என்ன கேள்வியோ அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதுல இன்னொரு விசேஷம், இது சாதாரணமா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏவரான்னா அவனை வாக்கால சொல்லி ஏவலாம். இந்த காரியம் இதை பண்ணலைன்னா தலை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்கேலோ இல்ல ஏதோ ஒரு கட்டையோ வச்சுட்டு அவனை அதட்டலாம். இல்ல கழுத்தை பிடிச்சு அவனை வெளியில அனுப்பி இதை கொண்டான்னு சொல்லலாம். இப்படி சாதாரணமா ஒரு மனுஷனை ஏவுதுன்னா வார்த்தையினால ஏவலாம், அல்லது கை கால் வகைகளை வச்சுட்டு சரீரத்தினுடைய அவயவங்கள்னால ஏவலாம், அல்லது கட்ட முதலிய பதார்த்தங்களை வச்சுட்டு அவளை தர்க்கனம் பண்ணி ஏவலாம். இப்படி உலகத்தில் நாம பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா உள்ள என் மனசை வெளியில ஏவும்படி பண்றாரே ஒரு வியக்தி, யாரோ ஏவணும். அவர் எப்படி ஏவறார்? அவரும் அதற்றா போல எனக்கு தெரியல, கட்டையிட்ட வச்சுட்டு ஏறா போல தெரியல. அவருக்கு ஒரு சரீரம் இருக்கிறதாகவும் எனக்கு புரியல. என் சரீரத்துக்குள்ள இன்னொருத்தர் இருந்தாலும் எனக்கு தெரியுமே, அது ஒண்ணும் தெரியல. ஆகையால் என்ன ஏறோ ஒருத்தர் இருக்கணும். அவர் நினைச்ச மாத்திரத்தினால எல்லா காரியமும் நடக்குது. அவரை கண்டா இந்த மனசு பயப்படுறா போல இருக்கு. சங்கல்ப மாத்திரத்தினால, அவருடைய சங்கல்ப மாத்திரத்தினால இந்த மனசானது ஏவப்பட்டு கழுத்தா பிடிச்சு வெளியில கொடுத்தா போல இந்த மனசு வெளியில போறது சார். அது யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர்தான் நமக்கு தெரியல. அவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனா கேன, யாரால் இஷிதம் இச்சா மாத்திரத்தினால் இஷ்டப்பட்டு இந்த மனசு வெளியில போகட்டும் அப்படின்னு நினைச்சாரோ இல்லையா, அந்த நினப்புனாலேயே மனஹா இந்த மனசானது பிரேஷிதம் ஏவப்பட்டு பததி தான் நினைக்க வேண்டியதான பொருள்கிட்ட ஓடி போறது. என் மனசானது என் சரீரத்தில் இல்லாமல் யார் நினைச்ச மாத்திரத்தினால இந்த சரீரத்தை விட்டு வெளியில ஓடி அது கல்கா பிடிச்சு தள்ளினா போல வெளியில தூண்டப்பட்ட வெளியில ஓடுறதே அவர் யார் சொல்லுங்க? நான் மனசுதான் இத்தனை நாளா நினைச்சேன். அவரை கண்டு எல்லாருமே பயப்படுறார். யாருன்னு பிரதம பிரைதி யுக்தா, பிரதமஹா பிராண, எல்லாரை விட முக்கியமா இருக்கிறது மூச்சு காத்து. இவருக்கு என்ன பிரதமர் யோகா அத்தியேட்டஞ்ச சிரேட்டஞ்ச அப்படின்னு முதல்ல உண்டானவர். கண்ணு காது மூக்கு நாக்கு உண்டானதுக்கு முன்னாலேயே அம்மா வயத்துல இருக்கும் பொழுதே முதல்ல உண்டானவர் பிராணன் பேர். இந்த பிராணசக்தி இருக்க தொட்டுதான் இந்த சரீரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சது. பிராணன் இல்லைன்னு இந்த சரீரம் அன்னைக்கே கெட்டு போயிருக்கும். ஆயா இவாளுக்கு எல்லாரும் கண்ணு காது மூக்கு நாக்கு உண்டாகிறதுக்கு முன்னால
இது 7வது மாசம் 8வது மாதம் உண்டாகிறதுங்கிற. அதுக்கு முன்னாலேயே பிராணன் உள்ள உட்கார்ந்து இருக்க. அதோட இல்லாமல் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிராண, அபான, வியான, உதான, சமான அப்படின்னு 5 காத்துகள்ல ரொம்ப பெரியவர் முக்கியமா இருக்கிறவர் இந்த பிராணன். இந்த பிராணனும் நடுங்கிறாரு. நான் பிராணாயாமம் பண்ணணும்னு மூச்சு காத்த நிறுத்தினேன்னா அந்த மூச்சு காத்த அங்கேயே நிறுத்த வேண்டாமோ? ஒரு 2 க்ஷணமா இருந்தா அப்பதான் ஒரு தும்மல் வந்து பசுக்கன்னு வெளியில போயிட்டு என்ன. அப்ப இந்த பிராணனை யாரோ வெளியில தள்ளுறாரு அப்பப்ப. நம்ம இஷ்டம் இல்லாத போனாலும் பிராணன் உள்ள இழுக்கிறதே வெளியே காத்து போயிட்டே இருக்கு. அதை நிறுத்தணும்னு நம்ம பார்த்தா முடியலையே. அப்ப யாரு உள்ள இருந்துட்டு இந்த காத்து இவ்வளவுதான் போகணும், இவ்வளவு காத்து உள்ள வரணும் அப்படின்னு யார் அனுப்புறாரு? அது சொல்லுங்க. கேன பிராண பிரதம யுக்தா கேனேஷிதாம் வாதமிமாம் வதந்தி. அதோட இல்லாம நம்ம வாக்கு இருக்கு, அது என்னமா பேசுறது? சாதாரணமா ஒரு மனுஷன் அவன் என்ன பாஷையில அவன் பாட்டுக்கு என்ன வேகமா பேசுறான். ஒரு நிமிஷத்துக்கு 100 வார்த்தை 150 வார்த்தை இவன் பாட்டுக்கு இவ்வளவு பேசிட்டே இருக்கானே. அவன் பேசுறது கூட அந்த கிரியாபதம் என்ன, அது விசேஷனம் என்ன, விசேஷம் என்ன, அது கரெக்டா அப்படியே அமையறத. அது பாட்டு வருது. அந்த வாக்கானது என்னமா பேசுறது? அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்த சொன்னோமே ஏன்னா எந்த அக்ஷரம் வெளியில வருதோ அதுக்கு தகுந்தா போல இந்த வாக்க பேசுறது. அது யார் சார் வாக்க ஏவர? அதே போல கண்ணு, காது, எதை நம்ம பார்க்க வேண்டாம் அவன் நினைக்கிறோமோ அதான் நம்ம கண்ணுல விழுது. சொல்றோம் தலையெழுத்து இதெல்லாம் கண்ணுல விழ வேண்டாம், என் காதுல இதை விழ வேண்டாம் நினைச்சேனே வந்து விழறதேங்கிறான். லோகத்திலேயே சொல்றா பத்தில. அப்ப இந்த கண்ணு காது இவளெல்லாம் எந்த பகவான் ஏவரார்? கரெக்டா அதை பார்க்கும்படி ஏவராரு. இப்ப யாரா இருக்கணும்? அப்படி யார் இருக்கணும்னு கேள்வி கேட்டா, கேள்வி கேட்டா இந்த கேள்வி நம்மளை கேட்டாலே நமக்கு ஆன்சர் வரல. யாரோ ஒருத்தர் உள்ள இருக்க, யாரு ஏவராருன்னு அதெல்லாம் தெரியாது சார். ஏன்னா மனசு வரைக்கும் தான் நமக்கு புரியுது. மனசு ஏவக்கூடியதான் ஒருவர் யாருன்னா நமக்கு தெரியல. நீங்க கடைசியில ஜீவாத்மா இருக்காரு. ஜீவாத்மா யாரு? அவரு கரெக்டா வெளுப்பா இருக்காரா கருப்பா இருப்பாரா இல்ல 1 கிலோவா 10 கிலோவா கேட்டா உடனே ஆன்சர் தெரியுது. ஏதோ ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அவருடைய பெயர் என்ன? அவர் யாரு? அவர் எப்படி ஏவரார்? தடிக்காய் வச்சுட்டு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஏவராரா இல்ல அப்படியே கண்ணாலையும் அப்படி வேணுங்க அப்படின்னு ஏவராரா? எப்படி ஏவரார் அவர்? அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்க போற. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போற. அப்ப ஒருத்தர் இருக்கார், ஆனா அவருக்கு என்னன்னா அவருக்கு வேற பேர் எனக்கு சொல்ல தெரியல. அவர் யாரு? கண்ணுக்கு கண்ணாகவும், காதுக்கு காதாகவும், மூக்குக்கு மூக்காகவும், பிராணனுக்கு பிராணனாகவும், பிராணஸ்ய பிராணம் மனசோ மனஹா அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். எல்லோரையும் ஏவிக்கொண்டே இருக்கார். ஏவிக்கொண்டிருக்கிறதுன்னு அந்த கட்டையால ஏவல, அவருடைய சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாம் அதாவது தன் காரியத்தை பண்றது. கண்ணு சத்தத்தை கிரகிக்கிறது இல்ல, காதானது ரூபத்தை அறியறது இல்ல, மூக்கானது சுவையை அறியறது இல்ல. அதாவது தன் காரியத்தை தான் பண்றது. இன்னொருத்தருடைய காரியத்தை ஒரு நாளும் பண்ணாது. கண்ணு காதுக்கு வலியா இருக்கு, கண்ணை நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொன்னா கண்ணை ஹெல்ப் பண்ணாது. அதே போல மூக்கானது ரொம்ப சிரமமா இருக்கு எனக்கு, நீங்க கொஞ்சம் சுவையை அறியுங்க இன்னைக்கு, அதெல்லாம் பண்ணாது. பண்ணினா தன் காரியத்தை பண்ணும், இல்லைன்னா பண்ணாம இருக்கும். ஆனா தன் காரியத்தை மட்டும் பண்றதுக்கு பின்னால ஏவர யாரு? யாரோ ஒரு பிரகாச சக்தியாக ஜோதி ரூபமாக ஒரு தத்துவம் இருக்க. அவருக்கு என்ன தேவதத்தன், யஜ்ஞதத்தன், விஷ்ணுமித்திரன் இந்த பெயரை வைக்கிறதுக்கு பெயர் இல்லை, அவருக்கு உருவம் இல்லை. ஆனா என்ன, கண்ணை ஏவரவர், காதை ஏவரவர், மூக்கை ஏவரவர் அப்படின்னு கண்ணுக்கு கண்ணாகும், காது காதாகும் என்று சொல்ல முடியுமே தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு ஆச்சாரியன் பதில் சொல்ல போற. இப்படி சொன்னா எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வரலையேன்னு கேட்க போறான். அதுக்கு மேல அந்த ஆத்ம தத்துவமானது புரியும்படி அவருக்கு சொல்ல போற. இந்த கேனோபர் இடத்துல மிக சிறந்ததான ஒரு பண்ணிட்டு இப்ப இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்க. கஷ்டித் குரும் பிரம்மனிஷ்டம் விதிவதுபேத்ய. கஷ்டித் சிஷ்யா, யாரோ ஒரு சிஷ்யன் குருவை பிரம்மனிஷ்டம் குரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரிய சந்தோ தீதே, வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்கள்லாம் வாசிச்சு அதனுடைய அர்த்தம் நன்றாக தெரிந்து ஆத்மானுபவம் யார் இருக்கா அப்படிப்பட்டதான ஒரு பிரம்மனிஷ்டனான ஒரு குருவை விதிவதுபேத்ய, விதிவதுபேத்ய
அதே பகவோ பிரம்மேதே அப்படின்னு விதிபூர்வகமா நமஸ்காரம் பண்ணி பிரத்யேகாத்ம விஷயாத் அந்நியத்திர சரணம் அபஸ்யன் இந்த வாழ்க்கையில சாம்சாரிகமான துக்கங்கள் நமக்கு போகணுமேயானால் அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஆத்மா நான் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை அறியதற்கு தவிர இரண்டாவது வழி இல்லை அப்படின்னு பிரத்யேகாத்ம விஷயாது அந்நியத்திர இதை தவிர மற்ற விஷயத்தில் சரணம் அபஸ்யன் அது சரணம் இல்லை என்னோட காப்பாற்றாது என்று அறிந்து கொண்டு அபயம் நித்தியம் சிவம் அச்சலம் இச்சன் எந்த ஸ்வரூபமானது அபயமா இருக்கோ பயத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கோ எது சாஸ்வதமா இருக்கோ இது பரமமங்கள ஸ்வரூபமா இருக்கோ சிவம்னு பரமமங்களம்னு அர்த்தம் அச்சலம் ஒரு நாளும் அழியாதோ அசையாதோ அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை ஈச்சன் ஆசைப்பட்டு கொண்டு பப்ரச்சா கேள்வி கேட்டான் என்று கல்பியதே கேனேஷு தமித்யாதி கர்த்ரா கேன கர்த்ரா ஈஷிதம் அபிப்ரேதம் சன்னு கேனேஷிதம்ங்கிறதுக்கு பதில் சொல்ல எந்த கர்த்தாவனால யாரால இஷ்டம் ஈஷிதம்ங்கிற பதத்துக்கு இஷ்டம்னு பேரு இஷ்டம்னு சொல்ல வேண்டி இருக்க வேதமானது ஈஷிதம்னு சொல்லி அப்ப ஈஷிதம்ங்கிறது ஒரு ஈங்கிறது ஜாஸ்தியா பண்ணிருக்கு ஷாக்க முன்னால ஒரு ஈ சேர்த்து இருக்கு அதனால அந்த ஈஷிதம்னு வர இடத்துல ஈஷிக்கு முன்னால ஈ இருக்கிறது அது போயிடுது போயிட்டானது ஈஷு தம்மனாச்சு இஷ்டம் அப்படிங்கிறது நாஷ்டுங்கிற வியாக்கரண சூத்திரத்தினால இஷ்டம்னாச்சு அது எப்படி இருக்கணும் ஈஷிதம்மன் ஆச்சு ஆனா நம்ம லோக்கல்ல நம்ம சம்ஸ்கிருதத்துல எப்படி நம்ம பேசுறோம் இஷ்டம்னு பேசுறோம் அதனால வியாக்கரணத்துல சந்தசி பகுடம் சாஸ்திரத்துல அது பாட்டு என்னமோ சொல்லிட்டு ஒரு ஈஷிதம்னு ஈகாரம் அதிகமா போட்டு இஷ்டம்னு நம்ம பேசுறத வேதமானது ஈஷிதம்னு சொல்லிருக்கு அதனால இஷ்டம்னு அர்த்தம் ஏன ஈஷிதம் ஈஷிதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார் ஆச்சாரியால் இஷ்டம் அபிப்ரேதம் சது யாரால நினைக்கப்பட்டு மனஹா பததி கச்சதி ஸ்வவிஷயம் பிரதி மனசு தான் எதை நினைக்கணுமோ அங்கே ஓடுறது மனசுக்கு சில நினைப்பு இருக்கு நான் அதை நினைக்கணும் இதை நினைக்கணுங்கிறது அங்கங்கே ஓடுறது இந்த மனசுல எந்த ஆசை இருக்கோ அந்த பொருள்கிட்ட போய் மனசு அதையே நினைச்சிட்டு இருக்கு டிவி பார்க்க வேண்டாம்னு அப்ப டிவி பார்க்கணும்னு தோன்றது மனசு வேற ஏதோ வேண்டாம்னு அதை போய் தோணும் இப்ப வேதாந்த வாசிச்சுட்டு இருக்கோம் இந்த சமயத்துல வேற எதுவும் நினைக்கப்படாது அப்படின்னு சொன்னா டக்குன்னு வீடு ஞாபகம் வரும் மனசுடைய சுபாவம் அதனால கேன இழிதம் இஷ்டம் அபிப்ரேதம் சத்து மனஹா பததி பததின கச்சதி இங்க ஸ்வவிஷயம் பிரதி சம்பத்தியதே தான் தன்னுடைய விஷயம் எது இருக்கோ தான் எதை நினைக்கணுமோ அந்த இடத்துக்கு போறது இந்த மனசு ஆமா இஷிதம்னு இருக்கு நீர் பாட்டு இஷ்டம்னு அர்த்தம் பண்ணிருக்கீல இஷுதாதுவுக்கு அநேக அர்த்தம் இருக்கு இஷுதாதுவுக்கு ஆபேட்யம்னு ஒரு அர்த்தம் ஆபேட்யம்னா ரெபடிட்டிவ் ஆக்ஷன் மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறது அது ஒரு அர்த்தம் உண்டு இஷுதாதுவுக்கு இஷுதாதுவுக்கு கச்சதின்னு ஒரு அர்த்தம் போறதுன்னு அர்த்தம் அப்ப போறதுன்னு ஒரு அர்த்தம் ஆபேட்சியம்னு ஒரு அர்த்தம் இது ரெண்டு அர்த்தங்கள் இருக்கமே ஆனால் அதை விட்டு இஷ்டம் அபிப்பிராயம்னு ஒரு அர்த்தம் ஆசைங்கிற ஒரு அர்த்தத்தை மட்டும் இருக்குன்னு பாக்கியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேக்குறேன் அதுக்கு சொல்ற அப்ப இஷதாதுவுக்கு 3 அர்த்தம் இருக்கு இருந்த போதிலும் நீ சொன்ன 2 அர்த்தம் பொருந்தல எந்த அர்த்தம் பொருந்ததோ அதை மட்டும் நான் சொல்றேன் இஷே ஆபீட்சணியார்த்தஸ்ய ஆபீட்சணியார்த்தம் பௌன புண்ணியகரணம் மறுபடியும் மறுபடியும் செய்யறதுங்கிற அர்த்தமோ கத்தியர்த்தமோ இங்க பொருந்தாதனால அசம்பவாத்து இச்சார்த்தஸ்தீவ தத்ரூபம் ஆயால் இஷதாதுக்கு என்ன அர்த்தம் இச்சாங்கிற அர்த்தம் தான் இங்க எடுத்துக்கொண்டிருக்கு எதிபி தாது பாட்டத்துல இஷதாதுவுக்கு ஆபீஷ்ணியார்த்தம் கத்தியர்த்தம் இச்சார்த்தம் அப்படின்னு 3 அர்த்தங்கள் அந்த வர்ப்புக்கு இருந்த போதிலும் நமக்கு எந்த அர்த்தம் பொருந்துமோ அந்த அர்த்தம் எடுத்துருக்கோம் இச்சார்த்தஸ்தீவ ஏதத்ரூபம் இது கம்யதே அப்படி இச்சார்த்தம் வறுமையானால் இஷுதம் இஷ்டம் அவ்வளவுதானே வரணும் கேனேஷிதம் அப்படிங்கிறது கேனேஷ்டம்னு வரணுமே என்ன வரணும் அப்ப உன் இஷ்டமாக வேதம் பேசுமே ஆனால் அப்படி வரணும் ஆனா வேதத்தை போய் எப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை
அது சொன்னபடி நாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணுமே தவிர நீர் சொன்னபடி வேதம் ஆடாது. அது அபௌருஷயமான கிரந்தம். ஆயால் என்ன அதுன்னா இஷிதம் இது ஈட் பிரயோகஸ்து சாந்தசா. ஈஷிதம்ங்கிற பதத்துல ஒரு ஈகாரம் இருக்கு பதிலா ஷகாரத்துக்கு மேல ஈஷிதம்ங்கிறது. அந்த ஈங்கிற ஈட் பிரயோகம் இருக்கு, அது சாந்தசம். அது வேதத்துல வந்திருக்கு. அது வர்ச்சுவலா நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல அது பேசுறது இல்லைன்னு. அதனால ஈட் பிரயோகஸ்து சாந்தசா தஸ்ய தசைவ பிரபூர்வஸ்ய வியோகார்த்தே பிரேஷிதம். அதனால இஷதாதுவுக்கு ஈஷிதம்னு ஒரு ரூபம் சொன்னோம். பிராங்கிற ஒரு உபசர்க்கம் அதோட சேர்த்தா பிரேஷிதம்னு ஆச்சு. பிரேஷிதம்னு என்ன அர்த்தம்? பிரபூர்வமான ஒரு இஷதாதுவுக்கு என்ன அர்த்தம்? வியோகார்த்தம். வியோகம் ஆர்டர். ஒரு மனுஷனை இந்த மனசை யார் ஆர்டர் பண்ணிருக்கா, யாருடைய ஒரு கட்டளையினால மனசானது வெளியில செல்லுகிறது. பிரேஷிதமித்யேதது. அப்ப கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ இப்படி சொல்றேன். கேன பிரேஷிதம் மனஹ என கேன இஷிதம் பிரேஷிதம் மனஹான்னு ரெண்டு சொல்வானே. யாரால் ஏவப்பட்ட மனசு வெளியில செல்லுகிறது, பொறுமை சரியா போயிடுது. யாருனால சங்கல்பிக்கப்பட்டு யாருனால தூண்டப்பட்டு மனசு போறதுன்னு ரெண்டு பதம் வேண்டாமே சுவாமி. நீங்க சொன்னபடி யாருனால் ஏவப்பட்ட மனசு செல்லுகிறது வெளியில் அப்படின்னு சொன்னேனையானால் என்ன வருது? பிரேஷண விசேஷ விஷய ஆசங்கா. யார் சார் ஏவினார்? அந்த ஏவரவன் யாரு? எப்படி ஏவினான்? கண்ணால காமிச்சு ஏவினானா, இல்ல கையால அதட்டி எவினானா, அல்லது கட்டைய வச்சுட்டு நீ வரலன்னா அடிப்பேன்னு சொல்லி எவினானா, எப்படி ஏவினான்னு எல்லாம் நமக்கு வேண்டியிருக்கு. ஏவறதுன்னு லோகத்துல ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏவுதல் அநேக விதமாக காணப்படுகிறோம். அப்படி எப்படி ஏவினாங்கிற ஒரு சந்தேகம் வருது. தத்திர பிரேஷிதமித்யேவ உக்தே பிரேஷயித்ரு யாரை ஏவினான், பிரேஷண விசேஷம் எப்படி ஏவினான், இப்படிப்பட்டதான ஒரு சந்தேகங்கள் ஆகாட்சையானது ஏற்படுது. கேன பிரேஷயித்ர விசேஷேன கீதுசம்பா பிரேஷணம். எந்த ஏவுகிறவன் எப்படி ஏவினான், எந்த விதமாக ஏவினான், வாக்கினால ஏவினானா அல்லது கையில கட்டையை வச்சுட்டு ஏவினானா இல்ல கையில அப்படியே அதட்டி ஏவினானா, இப்படி எல்லாம் வரும். இஷிதம் இது விசேஷனே சதி. ஆனா எப்பொழுது அவன் இஷிதம் ஆசைப்பட்டு அவன் நினைச்சா இவர் ஓடினார் அப்படின்னு அவர் இப்படி எல்லாம் ஒண்ணும் வேற ஒண்ணும் சொல்லல. கேவலம் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டார், இவர் ஓடினார் அப்படின்னு தெரியுது. இஷிதமிது விசேஷனே சதி. அவர் சங்கல்பத்தினால் மட்டும் ஏவினார் என்று சொல்வோமேயானால் என்ன ஆறுது? ததுபயம் நிவர்த்ததே. எப்படி ஏறினார், யார் ஏவினார், எந்த விதமாக ஏவினார்ங்கிறதெல்லாம் போயிடும். அதனால சங்கல்ப மாத்திரத்தினால ஏவி இருக்க அப்படின்னு தெரியும். இச்சா மாத்திரேன யார் நினைச்ச மாத்திரத்தினால பிரேஷிதமித்யர்த்த விசேஷ நிர்தாரணாத் யதா யத்யேஷஹ அர்த்தஹ அபிப்ரேத ஸ்யாத். கஸ்ய இச்சா மாத்திரேன யாருடைய ஆசையினால் மட்டும் பிரேஷிதம் இவர் இது வெளியில போயிருக்கு, இது அர்த்த விசேஷமானது இப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால ஆமா இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தம் உங்களுக்கு வேணுமேயானால் கேனேஷிதம் ஏதாவதைவ சித்தத்வார். இப்ப கேன இஷித கேன பிரேஷிதம்னு சொன்னா இவ்வளவு கட்டம் வருது. அதனால கேன இஷிதம்னு சொன்னேன், ரைட்டு. கேன இஷிதம் பிரேஷிதம்னு ரெண்டு சொல்லுவானே, கேன இஷிதம் மட்டும் சொல்லுங்க. யார் சங்கல்ப மாத்திரத்தினால் இவ்வளவு நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பிரேஷிதம் சொல்ல வேண்டாம். அவ பிரேஷிதம் இது வக்தவியம். கேனேஷிதம் பததி மனஹ பொறுமை. கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹ ரெண்டு சொல்ல வேண்டானே, வெறும் பிரேஷிதம் மட்டும் சொன்னா எப்படி ஏவினாருங்கிற சந்தேகம் போறது இல்லைங்கிறீள். யார் சங்கல்ப மாத்திரத்தினால மனசு போகிறதா அப்படின்னு சொல்றது என்ன? அதோட இல்ல, ரெண்டு பதம் இருக்கு. இஷிதம் பிரேஷிதம் ரெண்டு பதம் இருக்கு. ரெண்டு பதத்துக்கு ரெண்டு தனித்தனி அர்த்தங்கள் நீங்க சொல்லணுமே. சப்தாதிக்யா தத்தாதிக்யம் யுக்யம் இது இச்சய கர்மணா வாசாவா. அதனால அவர் சங்கல்ப மாத்திரத்தினாலயா அல்லது அவர் ஏதாவது
கையாட்டி காலாட்டி அப்படி சொன்னாரா, இல்ல வாக்குனால ஏவினாரா? இது ஏன பிரேஷிதமித்யர்த்த விசேஷா அவகந்தும் யுக்தா. அதனால் அவர் சங்கல்ப மாத்திரத்தினால பண்ணினாரா, அல்லது கையங்காலம் ஆட்டி பண்ணினாரா, இல்ல வாக்குனால இந்த காரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணினாரா அப்படின்னு அர்த்தம் தெரியும். பிரஷ்ன சாமர்த்தியாது அது இல்லப்பா. ஆனா இந்த கேள்வி கேட்ட முறை அப்படி இருக்கு. ஆனா எப்படி ஆக்சுவலா நடந்திருக்கு தெரியுமா? அவனுடைய மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. யாரு? சிஷ்யனுடைய மனசுல சரீராதி தேகாதி சங்காதம் இருக்கு. நமக்கு ஒரு மூட்டை சாக்கு மூட்டையாட்டம் இருக்கு, கண்ணு காது மூக்குனா. இவைகளுக்கு அப்பாற்பட்டதா ஒரு சாட்சியாக கருது அவர் ஏவினாரா, இல்ல இவாளுக்குள்ளேயே யாராவது ஏவினாரா? மனச கண்ணு ஏவருது, கண்ண காதை ஏவருது, காது மூக்க ஏவருது, மூக்காது வேற ஏதாவது ஏவருது, பிராணனை ஏவருது, அப்படின்னு இவைகளுக்குள்ளேயே இந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்காளா, இல்ல இவாளுக்கு வேறானதாக ஒரு மனிதன் யாரோ ஒருத்தர் இருக்கார் அவரால ஏவப்படுகிறதா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சான் அந்த சிஷ்யன். ஆனால் அது அவனுக்கு கேட்க தெரியல. அதனால என்னன்னா, யாருடைய சங்கல்பத்தை மாத்திரத்தினால வெளியில கல்கா பிடிச்சு தள்ளினா மாதிரி யாரு போறது அப்படிங்கிறது கேள்வி கேட்டோம். பிரஷ்ன சாமர்த்தியா தேகாதி சங்காதாது அனித்யாது. இந்த தேகாதி சங்காதம், தேகம், புலன்கள், பிராணன், மனசு, இந்த கூட்டம், இதை விட அனித்தியமான இவளோட கர்ம காரியாத் விரக்தா, இதுல இருந்து வைராக்கியத்தை அடைஞ்சவன் அதா அந்நியது கூட்டஸ்தம் நித்தியம் வத்சு புகுஸ்தமான. இந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவன் நான் சொன்னேன். இந்த தேகாதிகள்லாம் அனித்தியம் என்று அறிந்தவன். தேகம், பிராணம், மனசு இவைகள்லாம் அனித்தியமானது, ஒரு நாள் நம்மளை விட்டு போகிறது என்று அறிந்தவன். இதற்கு அப்பாற்பட்டதா அந்நியமாக கூட்டஸ்தமாக நித்தியமாக ஒரு பொருள் இருக்கு, அதை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவன் அவன் அல்லவா கேட்டான்னு சொன்னேன். பூத்சமான பிருச்சதி இதி சாமர்த்தியாத் உபபத்தியதே. அதனால கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனான்னு இரண்டு பதங்களை ஒரு பதம் சொன்னாலே போறோம். அப்படி இருந்த சமயத்தில் ரெண்டையும் போட்டு சேர்த்து போட்டிருக்கான்னு அவனுடைய எண்ணமானது என்ன தோன்றது, இப்படி தீர்மானம். இதரதா அப்படி இல்லைன்னா இச்சாவா கர்மபை தேகாதி சங்காதஸ்ய பிரேரயிதத்வம் பிரசித்தம். லோகத்திலேயே பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரேரணை வரணும், அவனுக்கு சரீரத்துல ஒரு ஆக்ஷன் உண்டாகணும். அதனால எப்ப ஆக்ஷன் உண்டாகிறது ஒத்தனும் சொல்ல வேண்டாம். ஆசை வந்தா போற மனுஷன் பிரவர்த்திக்கிறான். ரொம்ப தாகமா இருக்கு, அங்கே தீர்த்த பாத்திரம் இருக்கு, இவன் யாரையும் யாராலையும் ஏவ வேண்டாம் இவனை. அது தீர்த்த பாத்திரம் பார்த்தா அவளா இங்கிருந்து அங்கே போய் தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்து உட்காரான். இப்ப இவனை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு வான்னு ஏவினது எது? ஆசை. காமயேஷ பிரவர்த்தக, தீர்த்தத்தினுடைய ஆசையானதான் இவனை. ஆனால் ஒரு மனிதனை பிரேரணை பண்ணுவது ஏவுவது ஆசை ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இன்னொருத்தருடைய வாக்கானது இந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினால என்ன ஆகுதுன்னா, அவர் சொன்ன மாத்திரம் நம்ம அதை போய் பண்ணுவோம். பெரியவர் சொல்லியிருக்கார் இந்த காரியத்தை பண்ணுங்களேன்னு, இங்க இருந்து அங்கே போய் அந்த காரியத்தை பண்ணிட்டு வரேன். சோ ஒரு மனிதனை ஏவக்கூடியது ஒண்ணு அவன் மனதில் இருக்கக்கூடியதான ஆசை. ரெண்டாவது ஒரு மனிதனை ஏவது ஒரு பெரியவருடைய கட்டளை. ரெண்டு பார்த்திருக்கோம். மூணாவது என்னன்னா ஒரு ஆக்ஷன். ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்னொரு காரியத்தையும் பண்றோம். நாம இங்க இருந்து அங்கே போகணும்னு நினைக்கிறோம், நடுவுல சேர் குழுக்கே நிக்கிறது, அந்த சேர் அப்புறப்படுத்திட்டு நீங்க போறேன். இல்ல இங்க இருந்து வெளியில போகணுங்கிற கதவு மூடி இருக்கு, கதவை திறந்துட்டு போறேன். இப்ப நீங்க போகிறதுங்கிற ஒரு கர்மா இன்னொரு கர்மாவை பண்ணும்படி தோன்றது. ஒரு மனுஷனை தூண்டுவது என்ன? இந்த மூணு தான் தூண்டுறது. பகவத்கீதையில காமயேஷ பிரவர்த்தகாங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இங்க ஒரு மனிதனை சாதாரணமாக எந்த தூண்டுகோலுக்கும் ஆளாகிறது எது? இந்த மூணு. இச்சா, வா, கர்ம. ஒரு மனிதன் ஒரு தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான ஆசையினால ஏவப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு மனிதன் ஒரு பெரியவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதனால ஏவப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுகிறான்.
ஒரு மனிதனானவன் ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது அதுக்கு இன்சிடென்டலா இருக்கக்கூடியதான இன்னொரு கர்மாவனாலையும் தேவைப்பட்ட காட்டு. இது லோகத்துல நான் பார்த்தது. இந்த மூணும் தெரிஞ்சிருக்கிறப்ப இதை விட்டு மறுபடியும் அவன் கேட்கிறானே ஆனால் அப்ப அதை விட வேற இன்னொன்று இருக்கணும். இதரதா இச்சாவாத் கர்மபி தேகாதி சங்காச பிரேரயிதத்துவம் பிரசித்தம். லோகத்தில் ஆசையினாலேயோ வாக்குனாலேயோ அல்லது கர்மாவனாலேயோ சரீரத்து தேகாதி சங்காசம் சரீரத்தை பிரேரயிதத்துவம் சரீரத்தை ஏவுதல் என்கிறது பிரசித்தம். லோகத்துல எவர்படி நோஸ். அப்படி இருக்கும் பொழுது யாரு ஏவராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியே சரியா வராது. பிரஸ்னா அனர்த்தகஸ்யார். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கு யாரு ஏவராங்கிறது கேள்வி இல்லை. இந்த சரீரத்துக்கு வதிரிக்தமா ஒரு சாட்சி இருக்கா, அந்த சாட்சியை பத்தி சொல்லுங்கோங்கிறதா இந்த கேள்விக்கு அர்த்தம். அவன் நீங்க இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேள், ஆனா பிரேஷிதம்ங்கிற பதத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லலையே. ஏவம் அப்படி பிரேஷித சப்தஸ்யார்த்தான பிரதர்சித ஏவா. அந்த பிரேஷிதம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. கேள்விக்கு ஆன்சர் தெரியல, ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கல. பிரேஷிதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. நான் சம்சயவதா அயம் பிரஸ்னா இது பிரேஷித சப்தஸ்ய அர்த்த விசேஷா உபபத்தியதே. சம்சயமா இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக சரீர சம்பந்தம் இல்லாமல் ஒரு பரமாத்மா இதயத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரால ஏவப்பட்டல்லவா இந்த காரியங்கள்ல பண்ணி கொண்டிருந்தது. மனசு நான் இஷ்டம் இல்லாத போனாலே வேற எங்கேயோ போறது, கண்ணு நான் இஷ்டம் இல்லாத சமயத்திலயும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது, காதானதை நம்ம கேட்க வேண்டாம்னு சொன்னாலும் அந்த காதுல வந்து சப்தத்தை கேட்கறது காது, பிராணாயம் பண்ணணும்னு நினைச்சதுனால மனசானது பிராணம் அது வெளியில போறது. அப்ப இவைகளெல்லாம் ஏவி கொண்டிருக்கிறவர் ஒரு இருக்கார். அவர் பரமாத்மா அல்லவா, நம்ம சரீரத்திலேயே இருக்கிறவர் அல்லவா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்கிறார். சம்சயவதா அயம் பிரஸ்னா இது பிரேஷித சப்தஸ்ய அர்த்த விசேஷா உபபத்தியதே. எப்படி கிம் யதா பிரசித்தமேவ காரியகரண சங்காதஸ்ய பிரேஷயிதத்துவம். உலகத்தில் நான் பார்த்த மாதிரி ஆசை அல்லது வாக்கு, இன்னொருத்தருடைய ஏவுதல் அல்லது இன்னொரு கர்மா, இந்த மூணு தான் எப்படி ஒரு மனிதனை தூண்டுகிறதோ அப்படித்தான் இந்த மனசையும் தூண்டுவதானா கிம் யதா பிரசித்தமேவ காரியகரண சங்காதஸ்ய பிரேஷயிதத்துவம் கிம் வா சங்காத வதிரிக்தஸ்ய. இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக சரீரத்துடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு பரம்பொருள் இருக்கார், அவர்தான் ஏவுகிறாரா. ஸ்வதந்திரஸ்ய இச்சா மாத்திரேன. அவர் சுதந்திரர். அவர் நினைச்சார் இவர் எல்லா காரியமும் பண்றார். இவர் நினைச்சு இல்ல. துரியோதன போய் கேட்டார், பகவான் உனக்கு தெரியாதாப்பா, வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், தர்மசாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கேன், இந்த ராஜ்யம் முழுக்க அவளுக்கு சேர்ந்தது தானே, அவ கேட்டது ஒரு பாதி ராஜ்யம் கொடுக்க விடாதான்னு கேட்டார். துரியோதன பதில் சொன்னான் தெரியுமா, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி. நீ சொன்னதான தர்மம் எல்லாம் எனக்கு நல்லா புரியும், ஆனால் நான் அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கணுங்கிறது என் மனசை ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி ஜானாமிய தர்மம். அதே போல நம்ம தடுக்கிறது அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கலேன்னு சொல்றது இருக்கு, பதிலா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. இது அதர்மம் என்கிறது முழுமையாக எனக்கு புரியுது. அப்ப அது வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுதானே. நான் ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, மாட்டேங்கிறீங்க. தத்தவோ ந நிவத்தி ஜானாமிய தர்மம் நகமே நிவத்தி. என்னனர் ஏனாபி தேவேன ஹிருதேன. யாரோ ஒருத்தர் என் இதயத்துல உட்கார்ந்து துரியோதனா நீ அழியணும், நீ இப்படி எல்லாம் பேசப்படாது அப்படிங்கிறார். அவர் உட்கார்ந்து நீ ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லாத, கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு உள்ள இருந்து யாரோ என்ன பண்றார் சார். அவர் யாருன்னு புரியலையே. ஏனாபி தேவேன ஹிருதேன யதா நியுக்தஸ்மி ததா கரோமி. அவர் எப்படி என்ன தூண்டுறாரோ அப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். பகவான்கிட்டயே ஒத்துண்டார். ஆனா என்னன்னா அந்த யாரு தூண்டுறாரோ அந்த கிருஷ்ணன் முன்னால இருக்கிறவன்னு புரிஞ்சுக்கல. அவ்வளவு இதுவரைக்கும் வந்து விட்டாங்க. கடைசியில யார்கிட்ட பேசுறாரோ அவர்தான் அந்த கிருஷ்ணன் தான் உள்ள இருக்காருங்கிற விஷயம் அவருக்கு புரியல. ஆயார் அவன் புத்தி கர்மானுசாரிணின்னு அவன் அவளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல அந்த பகவான் உள்ள உட்கார்ந்து ஏவி கொண்டிருக்கார். அதுதான் இங்க சொல்ற. சுதந்திரஸ்ய இச்சா மாத்திரேன. அவரோ சுதந்திர, அவர் இச்சா மாத்திரத்தினால மனாதி பிரேஷயிதத்துவம்
மனசு கண்ணு காது இவளை ஏவுதல் பிரதர்சனார்த்தம் இந்த அர்த்தத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக கேனேஷி தம்பததி பிரேஷிதம் மனஹ இது விசேஷணத்வயம் உபவசியதே. அதனாலதான் இந்த ரெண்டு விசேஷங்கள் போட்டாங்க. அதாவது சிஷ்யனுடைய மனசுல என்ன அபிப்பிராயம், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பொருள்கள் ஒண்ணு ஏவல, ஆனா இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பரமாத்மா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரால் ஏவப்பட்டுதான் இந்த மனசு கண்ணு காது மூக்கு நாக்கு ஏவருது. அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இந்த கேள்விக்கு அர்த்தம். சொல்றது நல்லா இருக்கு. நாங்க லோகத்துல மனுஷனா இண்டிபெண்டன்ட் தான் நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம மனுஷன்னு சுதந்திரம் சார், அவன் இஷ்டமா நினைக்கலாம். வாக்குல பேசுறப்பதான் சுவாதந்திரம் கிடையாது. ஒரு மாதிரி நான் பேசினேன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துடும். ஒரு மாதிரி பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பேன். நேரா பார்த்தேன்னா சரி, வேற எதுவும் அப்படியே சைடா பார்த்தேன்னா இந்த மனுஷன் துட்டமா போல இருக்கேன் ஒரு மாதிரி பாக்குறானே அப்படிங்கிறேன். முறைச்சு பார்த்தேன்னா அதுவும் ஜனங்களுக்கு கோபம் வருது. ஆகையால் கண்ணுக்காது இவர்களுக்கு ஒரு சுவாதந்திரம் கிடையாது. ஆனா மனசுக்கு மட்டும் ஒரு சுவாதந்திரம் உண்டு. அவன் ஏதாவது எண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுங்க, மனசேகம் வஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா, வஜசேகம் மனசேகம் கர்மண்யேகம் துராத்மனா. சில பேர் மனசுல ஒண்ணு வாக்குல ஒண்ணு செயல்ல ஒண்ணு. அவனுக்கு துராத்மாக்கள். மனசுலையும் வாக்குலையும் செயல்லையும் ஒன்னாக வைத்துக் கொண்டிருக்கிறவள் மகாத்மாக்கள். ஆகையால் என்ன ஆச்சுன்னு, மனசுல வேற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, வெளியில வேற எதுமா நடந்து கொள்ளலாம். இந்த மனசான இதுதான் எண்ணணும், இது எண்ணப்படாதுங்கிற நிர்பந்தம் கிடையாது. எப்படியே எனக்கு 1 கோடி ரூபாய் வந்தது ஏனால், ஒரு பெரிய வீடை கட்டினேனால், இப்படி எல்லாம் இருந்தேன் மனசுனால நினைச்சுங்களேன் சார். நான் வேண்டான்னு சொன்னேன். சமப்பட்டு ஆக்சுவலா பண்றதுங்கிறது கட்டமா இருக்கு. மனசுல இதெல்லாம் நினைச்சுக்கணும். அதே விதமா மானசிகமாகவும் பூஜை பண்ணலாம். ரத்ன கல்பிதமாசனம் ஹேமதனம் ஹேமாந்த திவ்யாம்பரம் அப்படின்னு அழகா பகவான் மனசுல உட்கார வச்சு அவருக்கு ரத்ன சிம்மாசனங்கள்லாம் வச்சு பாலால அபிஷேகம் பண்ணி எல்லாமும் நீங்க பண்ணலாம். இந்த மனசை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணப்படாதுன்னு உங்களை அதட்டுறதுக்கு வேற யாரும் கிடையாது. அப்படி இல்லவா நான் நினைச்சிருக்கேன் இது வரைக்கும். மனசு இண்டிபெண்ட்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்க மனசே ஏவரமாக தருவதுக்கான சொல்றீங்களா சார், அது எனக்கு புரியலையே. நான் சுதந்திரம் மனசு சுதந்திரமாச்சு. சுவிஷயே ஸ்வயம் பததி, தான் நினைச்ச விஷயத்துக்கு தானாக ஓடுகிறது என்றல்லவா பிரசித்தம். தத்திர கதம் பிரஸ்னா உபபத்தியதே, மனசு எவரான்னு யாரோ சொல்றீங்கள, இல்லையே, மனசு தன் இஷ்டமா தானே போறதுன்னு.